கடலூர் பன்ருட்டி அருகே இளம்பெண் குளிப்பதை திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து மிரட்டிய 3 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். 6 மாதங்களாக அப்பாவி பெண்ணுக்கு தொல்லை அளித்த கேடிகளுக்கு தக்க பாடம் புகட்டப்படுமா? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே பெரிய காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான பிரகாஷ். இவர் தனது நண்பர்களோடு ஊருக்குள் வெட்டியாக சுற்றி திரிந்திருக்கிறார். மேலும் பெண்கள் சிலரிடம் எல்லை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணமான இளம்பெண் தனது வீட்டில் குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற பிரகாஷ் அந்த பெண்ணுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். பின்னர் அந்தரங்க வீடியோவை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்ததும் திருமணமான பெண் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். மேலும் தனது ஆசைக்கு இணங்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் அந்தரங்க வீடியோவை உனது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி விடுவேன் என்றும் கூறி மிரட்டியிருக்கிறார். அத்துடன் சம்பவத்தன்று அந்த பெண்ணை அருகிலுள்ள காட்டுப்பகுதிக்கு வரும்படி பிரகாஷ் அழைத்ததாக கூறப்படுகிறது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் இளம்பெண்ணின் வீடியோவை அதே ஊரைச் சேர்ந்த தனது நண்பர்களான கோகுல் மற்றும் இளவரசன் ஆகியோருக்கு அனுப்பியிருக்கிறார். தொடர்ந்து 6 மாதங்களாக வீடியோவை காட்டியே அவர்கள் மிரட்டி உள்ளனர். இதனால் இளம்பெண் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார். பொறுத்து பார்த்தும் இளைஞரின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. வேறு வழியின்றி பாதிக்கப்பட்ட பெண் காடம்புளியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இளம்பெண்ணிடம் அத்துமீறியது உறுதியானதும் பிரகாஷ் மற்றும் அவரது நண்பர்களான கோகுல், இளவரசன் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். திருமணமான இளம்பெண் குளித்ததை ரகசியமாக வீடியோ எடுத்து மிரட்டிய புகாரில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பன்ருட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.